அன்றி உலகம் அளந்தாயடி போற்றே. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றே. சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் தேரல் போற்றே. சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் தேரல் போற்றே. ஒன்ற சகடம் குதைத்தாய் புகழ் போற்றி. ஒன்ற சகடம் குதைத்தாய் புகழ் போற்றி. ஒன்ற சக்கடம் குதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று கொடைய எடுத்தாய் குணம் போற்றி. குன்று கொடைய எடுத்தாய் குணம் போற்றே. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றே. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றே. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வார். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வார். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வார். இன்று ஞாபந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இன்று ஞாபந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இன்று ஞாபந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குடிலாய் எரிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடல் திருவடி புகழுகிற பாசுரம். இந்த பாடலிலே வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என காலவரிசை மாறாமல் அமைந்திருக்கிறது. பகையை கெடுத்து பக்தர்களுக்கு அருளுதல் என்பதற்கு ஏற்ப காலால் சென்று உதைத்தெறிந்தாய் என்ற வினைகள் வரிசை முறையாக கூறப்பட்டிருக்கிறது. அழிப்பது காலாலே, காப்பது கையாலே என்று இறைவனின் அருட்தன்மை கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று உடன் தம் தேவையை சொல்வதற்கு பதிலாக அவனை போற்றத் தொடங்கிவிட்ட உளவியல் தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிறகு நினைவு வந்தவர்களாக பறை வேண்டுகிறார்கள் என்பதையும் நாம் இந்த பாடலில் இருந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. வம்பு சண்டைக்கு போகாமல் வந்த சண்டையையும் விடாமல் வாழ்வதென்பது ஒரு வகை. பகை என்று தெரிந்தாலே பகைவர்கள் நெருங்கி வரவில்லை என்றாலும்
அவர்கள் இருக்கும் இடமறிந்து சென்று அழித்தல் என்பது மற்றும் ஒரு வகை. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே என்றார் வள்ளுவர். சென்று பகையை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஆற்றல் அதிகம் வேண்டும். அதனால்தான் திறல் போற்றி என்கிறாள். மற்றவர் வியக்கத்தகுமாறு ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் வெற்றி அடைந்து புகழ் பெறுகிறது. இடத்தில் கிடந்து கொண்டே வந்த பகைவனை ஓர் உதையால் அழிக்கிறான் என்றால் இது சாதாரண மனிதனால் முடியாது. அதனால் புகழ் போற்றி என்கிறாள். வேலைக்காரர்கள் தாம் தம் தலைவனுக்கு குடைபிடிப்பார்கள். ஆனால் அனைத்து உலகிற்கும் தலைவனான இறைவன் ஆயர்களுக்காக குடைபிடித்தான் என்றால் அதுதானே உயர்ந்த குணம். தேரில் அமர்ந்து செல்ல வேண்டிய தலைவன் தேரோட்டியாக சென்றான் இல்லையா? இவ்வாறு தன்னுடைய எளிமையான குணங்களால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்தவன் இறைவன். அதனால் குணம் போற்றி. இது இலக்கணப்படி இன்று யாம் வந்தோம் என்பது வராமல் இன்றி யாம் வந்தோம் என்றுதானே வரும். இதன்படி உள்ளத்தில் எந்தவித அழுக்குமின்றி வந்தோம் என்ற பொருளும், பறை கொள்வான் இன்றி பறையை பெறுவதற்காக இல்லை, உன்னை போற்றி புகழவே வந்தோம் என்ற பொருளும் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது.